இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஆனது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இது முருக பக்தர்களுக்கான ஒரு வெற்றி நாள். லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாத யாத்திரை போய் பழனியும் திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி 6 படைக்கும் போய் கொண்டு இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய வெற்றி. ஏற்கனவே தீபம் ஏற்றணும் அப்படின்னு நம்ம சாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு, அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையும் நடைமுறைப்படுத்தாமல் தடுத்தது. மேல்முறையீட்டில் இன்னைக்கு அந்த தீர்ப்பானது சொல்லியிருக்காங்க. இது சரியான தீர்ப்பு, இந்துக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த விதமான தகராறு இல்லாமல் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். அங்கே எந்த தகராறு இல்லை. தகராறை உருவாக்கியது திமுக கூட்டணியை சேர்ந்த எம்பி அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சிருக்காரு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை வழியா பாக்கி எந்த தகராறு இல்லை. ஏற்கனவே தெய்வம் ஏற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பல கோர்ட்டு சொல்லியிருக்கு, 96 வாக்கில் கோர்ட்டு சொல்லியிருக்கு தெய்வம் ஏற்றணும்னு சொல்லி. இவங்க நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். வேண்டுமென்று இந்த அரசாங்கம் முஸ்லீம் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து இது மாதிரியான காரியங்கள் இறங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பையாவது மதித்து உடனடியாக அதுக்கான ஒரு அறிக்கை கொடுக்கணும். தெய்வம் ஏற்றலாம் அப்படின்னா அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல முருக பக்தர்கள் சார்பாக இந்து மணி வேண்டிக் கொள்கின்றது.